இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைருங்க. நிறைய பேர் ஸ்விஃப்ட் டிசைர் ஸ்விஃப்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான ஒரு அருமையான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். டாப் அண்ட் மாடல்ல 2011 ஸ்விஃப்ட் டிசைர் ZXi வண்டியில அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலேருந்து A to Z எல்லா ஆப்ஷன்ஸுமே வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் மாடல் தான் இந்த வண்டி. வண்டியோட ஃபியூல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி TN09 BL 2631 வண்டி நம்பரு. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் வண்டி வந்திருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் போட்டிருக்காங்க. 4 டயருமே நச்சுன்னு புது டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியில் மேஜராக ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் பார்க்க முடியாது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் வண்டியில். ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 77,000 கிலோமீட்டர். வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டிக்கு விசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து வண்டியை பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. வண்டி பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான குவாலிட்டி வண்டிகள் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில தான் அந்த வண்டியுமே வந்திருக்கு. கண்டிப்பா அந்த வண்டி எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே நான் வீடியோல காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட டோர் பேட் சைட்ல பாத்தீங்கன்னா 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷன்லாம் பாருங்க. டாஷ்போர்ட் எல்லாம் நீட்டா இருக்கு. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 77,091 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துருது. வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. அது மட்டும் இல்லாம மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சோனில, அதுவுமே ஒர்க்கிங் தான். கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துருது. டூயல் ஏர் பேக் வண்டி, மேனுவல் கியர் தான். வண்டியோட சீட் கவர்ஸ், வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்க, ரொம்பவே நீட்டா தெளிவா இருக்கும். வண்டியோட அப் அண்ட் சரோட கண்டிஷனுமே பாருங்க தெளிவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்விஃப்ட் டிசைரை பொறுத்தவரையும். பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்கும், லெக் ஸ்பேஸுமே நல்லா இருக்கும். ஒரு தெளிவான ஸ்பேசஸ் தான் வரும். வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இப்போ வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசஸ்ங்க. நிறைய ஜாமான் வச்சுட்டு போகலாம். ஏர்போர்ட் பிக்கப் இல்லை வெளியூர் எங்கேயாவது நம்ம ஒரு 10 நாளைக்கு டிராவல் பண்ணுறோம், அதுக்கான லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போனோம்னா தாராளமாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். வண்டியோட ஸ்டெப்னி பாருங்க, ஸ்டெப்னியுமே அலாய் வீல் தான் வருது. அப்போலோ டயர் தான் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி ஒரு 80-85% கண்டிஷன்ல இருக்கு. மற்ற டயர் எல்லாமே 90-95% கண்டிஷன்ல இருக்கு, தெளிவாகவே இருக்கு. இப்போ வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்ஜினோட சவுண்டு எல்லாமே நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பானட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, வெளியே சவுண்டு கேட்கல. வண்டியோட இன்ஜின் பாருங்க, இப்போ ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. வண்டியோட நாய்ஸ் எதுவுமே கேட்கல. வண்டிக்கு பாருங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கான பம்ப் எல்லாமே வந்துடுது. ஆப்ரான் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேஸ்ட் எதுவுமே கிடையாத வண்டி தான், ஒரிஜினாலிட்டி. வண்டிக்கு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கண்டிஷனாக போட்டிருக்காங்க, புதுசு. இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றத மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது வண்டி. இன்ஜினை பொறுத்தவரையும் பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. வண்டியோட இன்ஜின் சவுண்டு வெளியே கேட்கல. சீல்டு இன்ஜின் தான். முக்கியமாக வண்டி இன்ஜின் இதுவரையும் பிரித்து வேலை பார்க்கல, சீல்டு இன்ஜின் தான். ஒரு தெளிவான கண்டிஷனில் சீல்டு இன்ஜினோட ஒரு பெட்ரோல் வண்டி, அதுவும் டாப் மாடல். சேஃப்டி ஃபியூச்சர்லாம் எல்லாமே வந்துடும். அலாய்வில் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது. ஃபியூச்சருக்கு, சேஃப்டி ஃபியூச்சருக்கு குறை இல்லை, எல்லாமே இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 ரூபாங்க. மார்க்கெட்ல 3,45,000 ரூபா போயிட்டு இருக்கு இந்த வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம வெறும் 3,25,000 ரூபாய் கேட்குறோம். இந்த 3,25,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். அந்த ரேட்டையும் சின்னதாக குறைச்சி தான் கொடுக்க போகிறோம். இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்க. பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணுங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. வண்டி பேச உங்ககிட்ட நான் பேச தேவையில்லை, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் வண்டியில. கண்டிப்பா அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.